நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் வங்கக்கடலில் மீன்பிடித்துவிட்டு நேற்று கரை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நடுக்கடலில் தெப்ப படகு ஒன்று மிதப்பதைக் கண்டு அருகில் சென்று பார்த்தனர். அதிலிருந்த 4 மீனவர்களிடம் விசாரித்தனர். தெப்ப படகில் இருந்த 4 மீனவர்களும் மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. அவர்கள் மீன்பிடிக்க 15 நாட்களுக்கு முன் கடலுக்கு புறப்பட்டு உள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட புயல் மழை சீற்றத்தால் திசை மாறி நடுக்கடலுக்குள் இழுத்து வரப்பட்டனர் என தெரிய வந்தது. மேலும் 4 நாட்களாக உணவின்றி உயிருக்கு போராடிய நிலையில் இருப்பதாக கூறியுள்ளனர். நாகை மீனவர்கள் உடனடியாக இந்திய கடலோர காவல் படைக்கு வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவித்தனர். நாகை மீனவர்களிடமிருந்த உணவை மியான்மர் மீனவர்களுக்கு கொடுத்து உதவினர். ஸ்பாட்டிற்கு விரைந்த இந்திய கடலோர காவல் படை 4 மியான்மர் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் பத்திரமாக மீட்டனர். இன்று அவர்கள் அனைவரும் நாகை ஹார்பருக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்திய கடலோர காவல் படை காரைக்கால் கமாண்டர் சௌமி சண்டோலா 4 மீனவர்களையும் நாகை கடலோர பாதுகாப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.